நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் எலியாவே எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். என் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறேன். 17 ஆண்டுகளா அல்சர் வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல உணவையும் சாப்பிட முடியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் என்னைய தொட்டார். திறப்பின் வாசல் உபவாச ஜெபம், செய்தியும் ஜெபமும். சகோதரர் பால் தினகரன் அவர்கள் மற்றும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு 0463935335. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் ஆசீர்வாத நேரம், உங்களுடைய குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம். உங்களுடைய குடும்பம் தேவனுடைய பார்வையில் ரொம்ப விசேஷமானது. என்னால் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நேசிக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஏன் கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். அவங்களையும் இயேசு நேசிக்கிறார். உங்கள் நிமித்தம் அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும். அதனால தான் குடும்பமாக யார் யார் ஆயத்தமாக இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உற்சாகப்படுத்துகிறேன். முக்கியமாக குட்டி பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாக ஜெபிக்கிறாங்க. குடும்ப ஜெபத்துக்கு பெரியவங்களெல்லாம் உட்கார வைக்கிறது குட்டி பிள்ளைகளாக இருக்கிறாங்க. குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேர்ந்து துதித்து பாடணும். முதலாவது ஸ்தோத்திர பாடல் ஒன்று பாட போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஜீசஸ் ஐ லவ் யூ நான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். இன்னும் அதிகமாக நான் மேல் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். சரியா? இப்போ அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கூறுவே இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆண்டவர் ஆராதிக்கிறது எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அவருடைய நாமங்கள் பெயர்களை சொல்லி சொல்லி அவரை துதித்து ஆராதிப்பது பெரிய மகிழ்ச்சி. அது தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வரோம். சரி, இப்போ அடுத்தது வாக்குத்தத்த பாடல். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை காத்து கொள்ளுகிற தேவன் என்று. கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் வாக்கு கொடுத்தார்ல, காத்து வர்றார்ல. ஆபத்துகள் நெருங்காதபடி, போராட்டங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து வர்றார்ல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பாடலை நம்ம மறுபடியும் ஒரு முறை இன்றைக்கு பாட போகிறோம். சேர்ந்து பாடுவோம். காத்திடுவார் என்னை காத்திடுவார் காலமெல்லாம் என்னை காத்திடுவார் கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கடைசி வரை என்னை காத்திடுவார் காத்திடுவார் என்னை காத்திடுவார் காலமெல்லாம் என்னை காத்திடுவார் கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கடைசி வரை என்னை காத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார் சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார் வழுவாமல் காத்திடும் வல்லவரே வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார் ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார் சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார் வழுவாமல் காத்திடும் வல்லவரே வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார் தீயவன் அம்புகள் எய்திட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார் தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார்
காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி கரமுயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே. வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தின்படி காத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்போ ஒரு வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, வாக்குத்தத்த வசனம். 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் மரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். நமக்கு இந்த நாளில் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு உலகத்தை பாருங்களேன், எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஜனங்க எல்லாரும் வரி கட்டுறாங்கல்ல, அந்த வரி பணத்தில் மோர் தென் 50%, 50% மேலே நாட்டை பாதுகாக்கிற காரியத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க. அதனுடைய இராணுவத்துக்காக, அப்புறம் இராணுவத்துக்கு சம்பந்தமான மற்ற தொழில்நுட்பங்களுக்காக, கருவிகளை கண்டுபிடிப்பதற்காக, எல்லைகளை பாதுகாக்க, அதுக்கு தான் அதிக பணம் செலவு பண்ணப்படுது. ஏன்னு சொன்னால் சத்துருக்கள் பெருகிட்டாங்க, பொருளாதார மனிதர்கள் பெருகிட்டாங்க. அதனால் பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று. அதே மாதிரி தான் நாமும் ஆண்டவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு பாதுகாப்பு அவசியம். உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு அவசியம், உங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு அவசியம், உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு அவசியம், பிள்ளைகளுடைய படிப்புக்கு பாதுகாப்பு அவசியம், எல்லாத்துக்குமே பாதுகாப்பு அவசியம். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, உன் ஆத்மாவை நான் காத்து கொள்வதை மாத்திரம் அல்ல, உன் போக்கிலும் மரத்திலும் உன்னை பாதுகாப்பது மாத்திரம் அல்ல, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன். தீங்கு கடைசி காலம் கொடிதான காலம், தீங்கு நிறைந்த காலம் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டபடியினால ரொம்ப மனிதர்களுக்கு தீங்கு உண்டாக்குவான். அதுவும் இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அவன் அதிகமான தீமை செய்கிறவன். அப்போது பலவிதமான தீமைகளை பிசாசு செய்கிறான். வியாதியை கொண்டு வருவது அது ஒரு தீங்கு. அப்புறம் பயத்தை கொண்டு வருவது, நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவது அது ஒரு தீங்கு. வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குவது, வேலையிலே பிரச்சனை உண்டாக்குவது, இந்த மாதிரி தீமைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை கொண்டு வருவது, நமக்கு எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் நம்மளை பாதிக்குமோ அதிலெல்லாம் பாதிப்புகளை உண்டாக்குவது பிசாசானவன். அவன் தீங்கு செய்கிறவன். அதனால தான் 1 பேதுரு 5:8 அவன் கட்சிக்கிற சிங்கமாதொரு சுற்றி வருகிறவன் என்பதாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டம், இழப்பு, வியாதி, அவமான, நிந்தை, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சாத்தானால தானே வந்தது. யோபு 1 வாசிக்கிறோம் இல்லை, சாத்தான் தான் வியாதியை கொண்டு வருகிறான், நஷ்டத்தை, இழப்புகளை கொண்டு வருகிறான். எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பது அந்த பொருளாதார சாத்தான் தான். அப்போ நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் பல விதத்தில் தீமை செய்ய நினைக்கிறான். பயப்பட தேவையில்லை. ஆண்டு சொல்கிறாரு, எல்லா தீமைக்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன் என்று. அது மாத்திரம் இல்லை, மந்திரவாதம், பில்லி சூனியம் இன்னைக்கு நிறைய அது பெருகிவிட்டது. மந்திரவாதம் செய்வது, பில்லி சூனியம் செய்வது பெருகிவிட்டது. அது பலரை பாதிக்கிறது, பலருடைய ஊழியங்கள், குடும்பங்கள், சபைகளை பாதிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தீங்குக்கெல்லாம் விலைக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார்.
எத்தனை மந்திரவாதிகள் மந்திரவாதம் பண்ணாலும், சாத்தான் எத்தனை பொல்லாத மனிதர்களை எழுப்பி நமக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், நஷ்டங்கள் இழப்புகளை உண்டாக்கி நம்மளை முடக்கிவிட நினைத்தாலும் ஒன்றும் பலிக்காது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். இதுவரை இருந்ததை விட நீங்கள் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுவீங்க. அதனால் சோர்ந்து போகாதங்க. தைரியமாக கர்த்தர் என்னை பாதுகாப்பார்னு சொல்லி. இது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் பல தீங்குகள் உலகத்தில் நடைபெறும். மத்தேயு 24 அதிகாரத்தில் பைபிளை வாசிக்கும்போது ஆண்டவர் அதை சொல்லுகிறார். கடைசி காலத்தில், ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகள் அரங்கேறும். அது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் உண்டாகுமா பாருங்க. பஞ்சங்கள் மனிதர்களை இன்னைக்கு கலங்க பண்ணுகிறது, பூமி அதிர்ச்சிகள் கலங்க பண்ணுகிறது, கொள்ளை நோய்கள் கலங்க பண்ணுகிறது. இப்படி கடைசி காலத்தில் உண்டாகிற தீமைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்மளை பாதுகாக்கணும் ஒரே வழி ஆண்டவர் தான். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பார். தீமைகளை விலைக்கு போட்டு விடுவார், போட்டு நம்மை பாதுகாப்பார். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி தினமும் ஜெபிச்சு பாருங்க. தீமைகள் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும், காணாமல் போய்விடும். அது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத நிறைய தீமை வருது. மந்திரவாதம், பில்லிசூனி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நோய் கிருமிகள், விஷ கிருமிகள் கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படி சொல்கிறார். எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த காலம் மந்திரவாதம், பில்லிசூனி பெருகி விட்டார். சக மனிதர்களுக்கு மந்திரவாதம் செய்கிறதற்கு மனிதர்கள் இன்றைக்கி பயப்படுவதில்லை. ஒரே குடும்பத்தார் தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒருமாய் மந்திரவாதம் செய்கிறதை நாம் அறிகிறோம். இதெல்லாம் பாருங்கள் பயங்கரங்கள். அப்போ இந்த மந்திரவாத பில்லிசூனி பிசாசினால் ஏவப்படுது. எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, ஜெபந்தான். வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தை ஜெபிப்பது. பாருங்க, குஜராத், இந்த மத்திய பிரதேசத்தில் பீல் அப்படின்னு ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சாராயம் குடிக்கிறது, சாராயம் காய்ச்சி வியாபாரம் பண்ணுவது, அதான் அவங்களுடைய தொழில். திருடுவது, கொள்ளையடிப்பது, இந்த மாதிரி உள்ள மக்கள். அவங்கள இயேசு நேசித்தார், அவங்கள ரட்சிக்கன்னு சித்தம் கொண்டார். ஷாலோம் என்கிற ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை அதுக்காக ஏற்படுத்த வைத்து அவங்க மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஊழியரெல்லாம் மாறிக்கிட்டே வர்றாங்க. பெரிய ஒரு எழுப்புதல் அங்கே காணப்படுகிறது. அந்த ஊர்களில் போனீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாடு இங்கே சவுத் பகுதியில் இருக்கிற மாதிரி கரண்ட் வசதி இருக்காது, ஆஸ்பத்திரி வசதி இருக்காது, போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த மக்கள் கொள்ளையடிப்பது, திருடுவதை தங்களுடைய ஆதாரமாய் கொண்ட மக்கள் பெருகின ஒரு இனம் அந்த மக்கள் மத்தியில். அந்த மக்கள் மத்தியில் ஒரு வியாதி வந்ததுன்னு வைங்க, எங்கே போவாங்க? ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஊருக்கும் ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவன் உடனே மந்திரவாதம் பண்ணி ஒரு தாயத்தை கொடுப்பான், அல்லது உடம்புல சூடு போட்டு விடுவான். அப்படி சின்ன குழந்தைகளுக்கு கூட சூடு போட்டுருவான். இந்த மாதிரி அதான் பிழைப்பு. அவன் சொல்ல, கோழி கொண்டு வா, ஆடு கொண்டு வா, எனக்கு இவ்வளோ பணம் கொண்டு வான்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து பணம் பறித்து அப்படி தான் அவருடைய வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் பெருகி இருக்கிற ஒரு இடம். இந்த மிஷினர்கள் போய் ஊழியம் செய்கிற போது இவங்க ஜெபிச்சுட்டா வியாதி சுகமாயிருது, இவங்க ஜெபம் பண்ணிட்டா பிசாசு போயிடுது, இவங்க ஜெபம் பண்ணிட்டா குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடுது. இப்போ மக்கள் இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, மிஷினரிகிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும் இல்லை? பிழைப்பு போகுது இல்லை? அவங்க பிழைப்பு, இவங்க ஊழியம், அவங்க பிழைப்பு. அதனால் தான் பிழைப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த மிஷினரி, அதாவது அதே பீல் மக்கள் மத்தியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எழும்பின ஒரு மிஷினரி தான். அவங்க பாஷை பேசக்கூடிய அவங்க மக்கள் மத்தியிலேருந்து வந்தவங்க தான். இந்த மந்திரவாதிகளுக்கு பெரிய கோபம் வந்தார். இவன் அழிச்சிடணும், இவன் இருந்தால் நம்முடைய பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னா மந்திரவாதம் பண்ணினான். மந்திரவாதம்னா அதாவது பாம்பை வைத்து மந்திரவாதம் பண்ணுவது, ஸ்னேக்கை வச்சு மந்திரவாதம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பை வச்சு மந்திரவாதம் பண்ணால்
அவன் வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு வந்துடும். அப்போது இவர் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசி, ஊழியக்காரர், சுவிசேஷத்தில் அறிவிப்பார். அவர் வெள்ளிக்கிழமையில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே இந்த மூலையில் ஒரு பாம்பு வந்திருக்குது, அதை அடித்து போடு அப்படின்னு. இவர் போய் பார்த்தா இந்த மூலையில் இருக்குது, அப்படி சுருண்டு படுத்துருக்குது. அவ்வளோதான், இயேசு நாமத்தால் அடித்து கொன்று புதைச்சிட்டார். அவர் மறுபடியும் அதே மாதிரி அடுத்த வாரத்தில் அதே நாளில் அவருக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த இடத்துல உன்னுடைய படுக்கைக்கு கீழே போய் பாரு, அந்த பாம்பு இருக்குதுன்னு சொல்லி. அங்கே பார்த்தா அதே மாதிரி படுக்கை கீழே இந்த பாம்பு, அதை அடித்து கொன்று புதைச்சிட்டார். வீட்டில் மனைவி, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ ஜெபிச்ச 3வது முறையும் அதே மாதிரி பாம்பு வந்துட்டு. ஆனால் எதுவுமே அங்கே உள்ள அவருடைய மனைவியோ பிள்ளைகளை இவரை தீண்டுவதற்கு ஆண்டவர் விடவில்லை. ஏன்னா தேவன் பாதுகாக்கிறவரில் அவர் தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர். அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். இப்போ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட போனார், ஆண்டவர் வார வாரம் பாம்பாக வருது, வார வாரம் அடித்து புதைச்சி போடுறோம், இது என்னதுக்கு ஸ்டாப் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அவ்வளோதான், இனி வராது. நீ ஜெபிக்கிறல்ல, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், இனி அது பலிக்காது. அந்த சகோதரன் மந்திரவாதத்தை எதிர்த்து கருத்தா ஜெபம் பண்ணினார் ஊழியக்காரர். இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்க 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 அந்த மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட்டது, மந்திரவாதத்துடைய செயல் முடக்கப்பட்டது. அவ்வளோதான். அதுக்கு பிறகு சர்ப்பமே வரல. மந்திரவாதம் போட்டு ஒன்றும் பலிக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாரோ மந்திரவாதம் வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க, அதை எடுக்கணும் இதை எடுக்கணும், இந்த மாதிரி தப்பான காரியத்துக்கு போகாதங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த தீமைகள் முற்றிலும் அழிக்கப்படும். பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், உன்னுடைய வியாபாரத்தை பாதிக்கிற அந்த ஆவிகள், உன்னுடைய வேலையில் பாதிப்பை உண்டாக்குற ஆவிகள், எந்த கிரியைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த கிரியை அழிக்கப்பட்டு விடும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடணும். கருத்தாக ஜெபிக்க போகிறோம். அன்றுவரை எங்களுக்கு தீமை உண்டாக்க நினைக்கிற பொருளாத மனிதர்கள், பொருளாத ஆவிகள், அதனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி எங்களை பாதுகாக்கணும்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். உங்கள் ஜெப குறிப்புகளை பிரேயரில் எழுதி வச்சுருக்கீங்களா, அதை வைத்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். குட்டி பிள்ளைகள் கூட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா இது எங்கள் வீடு, எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம், எங்கள் வீடு உங்கள் வீடு, நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். எங்களை சுற்றிலும் பொல்லாத மனிதர்கள் இருக்காங்க, பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, தீமை செய்கிற மக்கள் இருக்காங்க, எங்களை காத்து கொள்ளுங்க. கொள்ள நோய்கள், பாதிப்புகள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், எல்லா தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிட்டு குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரப்பா. எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. பொல்லாத பிசாசு கொண்டு வரக்கூடிய தீமைகள், அதற்கெல்லாம் விலைக்கு எங்களை காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு அந்த வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். வேலி அடைத்து யோபை பாதுகாத்ததை போல காத்து கொள்ளும். தீமை நெருங்காதபடி காத்து கொள்ளும். பொல்லாத மனுஷருடைய பொறாமையின் ஆவி நுழையாதபடி காத்து கொள்ளும். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். கொள்ளு நோயினால் பாதிப்பு உண்டாகாதபடிக்கு காத்து கொள்ளும். பூமி அதிர்ச்சியினால் பாதிப்புகள், தீங்கு உண்டாகாதபடி காத்து கொள்ளும். பஞ்சத்தினால் பாதிப்பு வராதபடி காத்து கொள்ளும். நஷ்டங்கள், இழப்புகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். நோய்களை, பலவீனத்தை கொண்டு வந்து சோர்வை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மேலே, பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், எல்லார் மேலும் நம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். தீங்குகள், வியாதிகள், சத்துருடைய கிரியைகள் தொடாதபடி காத்து கொள்ளும். ஆண்டவருடைய பாதுகாப்பை தந்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி.
எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். சபையில் இருக்கிற விசுவாசிகள் பாதுகாக்கப்படணும். சபை பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம், சபை ஊழியருக்காய் ஜெபிக்கிறோம். அவங்க மேல உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தீங்குகள் தொடாதபடி காத்த நடத்தும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்தருளும். வேலைக்காக வழிகள் திறக்கப்பட்டு வேலையை ஆசீர்வதித்தருளும். பிசினஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஆண்டவருடைய தோட்டம், தரவுகள், நிலங்கள், வருமானத்தை உண்டாக்குற பயிர்களை எல்லாம் ஆசீர்வதியும். எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல தீங்குகளும் விலகட்டும். பில்லிசோனிய வல்லமைகள், சாத்தானுடைய மந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இன்று முதல் பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். This program is sponsored by Sister Vijaya Chandra and family, Bangalore. Happy wedding anniversary, Mr. Vijay Chandra and Mrs. Madhura Vani. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. Mr. Arun Kumar Paul and Mrs. Elena Sophie, Tanjavur. உபாகமம் 1:11 படி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Robin Robert and family, Australia. ஆதியாகமம் 15:1 படி, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Brother Renald and family, Tiruchirappalli. 1 சாமுவேல் 12:16 படி, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Brother Jabasturai Jabamani and family, Tirunelveli. மேகா 4:10 படி, கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. உங்கள் வாழ்வில் ஓர் அற்புதம் வேண்டுமா? தொழில் நஷ்டத்திலிருந்து, வேதனையான இழப்புகளிலிருந்து, குணமாக்க முடியாத வியாதியிலிருந்து உங்கள் வாழ்வில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழா நேரலையில் உங்கள் சத்தியம் டிவி கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்களில் நேரலையில் காணலாம். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மார்ச் 2023 7th அன்னைக்கு நான் வீட்டில் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மூக்கிலிருந்து வாயிலேருந்து ஒரு ரத்தம் வர ஆரம்பிச்சுது. டாக்டர்ஸ் என்னை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு இது ஸ்ட்ரோக்ஸ்க்கான அறிகுறி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னையும் அறியாமல் திடீர்னு மயங்கி கீழே விழ ஆரம்பித்தேன். எனக்கு அந்த நைட் படுத்த உடனே ஒரு பயம் தான் வரும். காலையில் எந்திரிப்போமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட எழுந்துப்பேன். 2023 நவம்பர் 26 அற்புத பெருவிழா அன்னைக்கு ஈவினிங் ஆண்டவர் அங்கிள் மூலமாக சொன்னாங்க, நந்தினி நந்தினி நந்தினின்னு ஒரு 3 வாட்டி பேர் சொன்னாங்க. அந்த ப்ரேயர் முடித்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மயக்கமும் வரல. நான் என்னுடைய வேலைகளை நானே செய்கிறேன். ஸோ மயக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது. இந்த 2 விஷயத்துலேருந்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. இது போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டுமா? அற்புத பெருவிழா ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். நேரலையாக கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0439353535. God bless you.